அனைத்து பிரஸ் பீப்புளுக்கும் என்னோட வணக்கம். நான் அதர்ஸ் படத்தோட இயக்குனர், டெபியூ டைரக்டர் அபின் ஹரிஹரன். இந்த கம்மிங் நவம்பர் 7 அதர்ஸ் படம் வந்துட்டு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஆதித்ய மாதவன் இந்த படத்தில் லீட் ரோலாக வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அண்ட் கௌரி கிஷன், அஞ்சு குரியன் 2 பேருமே ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் இதில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆதித்ய மாதவன் நீங்கள் ஆரம்பிச்சிடலாங்க. ஷார்ட்டாக முடிச்சிட்டீங்க. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆதித்ய மாதவன், அதர்ஸ் படத்தோட லீட் கேரக்டர். இதில் நான் ஒரு ஏசிபியாக ப்ளே பண்ணுறேன். அண்ட் என் கூட அஞ்சு குரேன் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல். அண்ட் கௌரி கிஷன் இஸ் மை ஃபியான்சே கேரக்டர். கௌரி கிஷன் வந்து ஃபியான்சே கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் இது ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர், ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜான்ரால இருக்கிற ஒரு கதை. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? முன்னாடி ஒரு பிரஸ் மீட்டுக்கு எனக்கு அட்டென்ட் பண்ண முடியல. so happy to see you all here today. இது அதர்ஸ் படத்துல நான் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தான் ப்ளே பண்றேன் along with ஆதித்யா மாதவ். அப்புறம் ஆக்சுவலா எனக்கும் கௌரிக்கும் காம்பினேஷன் சீன் மாதிரி அப்படி கிடையாது, லைக் ஒரு சீன் தான் இருக்கும். பட் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு புது டீம் கூட ஒர்க் பண்ண மாதிரி அப்படியெல்லாம் தெரியல. லைக் எல்லாருமே ரொம்ப பீட் அபின் சாரோட ஃபர்ஸ்ட் படம், ஆதித்யாவோட ஃபர்ஸ்ட் படம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் படம் பண்ண மாதிரி அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி கிடையாது. லைக் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா ஆன ஒருத்தர் எப்படி ஒர்க் பண்றது, அதுதான் இருந்தது வாட் ஐ ஃபெல்ட். அப்புறம் நவம்பர் 7 படம் ரிலீஸ் ஆக போறேன். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உங்களை இன்னொரு வாட்டி மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். அதர்ஸ் நவம்பர் 7 எங்க மைண்ட்ல அது மட்டும்தான் ஓடுது. பிகாஸ் ஒரு நல்ல படம் பண்ணா அந்த அது ப்ரமோஷன்ல ஆடியன்ஸஸ்க்கு அது தெரியணும், அது ரீச் ஆகணும். இந்த ஒரு படம் இந்த டேட்டுக்கு வருது அது தெரிஞ்சுக்கணும்னு நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஆசையா இருக்கும், எஸ்பெஷலி இஃப் இட்ஸ் அ வெரி குட் மூவி. ஸோ இந்த படம் ஷூட்டிங் டப்ல போர்ஷன்ஸ் பார்க்கும்போது கூட பார்த்தவங்க press audience and some of the film fraternity-ல நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு குட் ஒப்பீனியன் வரும்போது இன்னும் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. பீயிங் அ டெபியூ டைரக்டர், டெபியூ ஹீரோ அண்ட் நியூ ப்ரொடக்ஷன் கம்பெனி, நாங்கெல்லாம் நினைச்சோம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படிலாம். பட் இட் டிடன்ட் ஃபீல் லைக் தட். ரொம்ப சீசன்டா ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அண்ட் மோர் தென் எனி திங் த கான்டென்ட், நாங்க பேசுற ஒரு மெடிக்கல் த்ரில்லர் இஸ் அ நீஷ் ஜானர். ஸோ அதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்திருக்கோன்னு ஆஸ் எ டீம் வி ஆர் கான்ஃபிடென்ட். ஸோ இனிமே ஆடியன்சஸ் கிட்ட, ஜனங்க கிட்ட அவ்வளவுதான் சொல்லணும், லைக் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், நீங்க தியேட்டர்ல அது கண்டிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நாட் ஃபார் எனி திங் எல்ஸ், பட் OTT-ல வரும்போது பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இட் won't justify it at all. லைக் ஆல் த்ரில்லர் ஜானர்ஸ் அந்த ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட், அந்த ஒரு சஸ்பென்ஸ் ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா தியேட்டர்ல மட்டும்தான் அது நடக்கும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவர்ஸ் இஸ் அ UA சர்டிபிகேட் படம். அண்ட் தாராளமா நீங்க உங்க பசங்க கூட வித் ஆல் யோர் கிட்ஸ், என்டையர் ஃபேமிலி வந்து பார்த்து இட் வில் பி லைக் அ மெமரபிள் ஃபிலிம். பிகாஸ் எனக்குமே பர்சனலி சைல்ட்ஹுட்ல சில சீரியஸான படங்கள் அவ்வளோ நம்மளுக்கு பிடிக்காது அப்படிலாம் நினைச்சு போகும்போது கூட இட் ஹாஸ் given me so many memories. So அப்படி ஒரு மெமரபிள் ஃபில்மா தான் இருக்கும் அதர்ஸ். அண்ட் we are all excited and nervous at the same time. And as personally I wish that this may be the beginning, an amazing beginning for both my dear director Abin and my co-actor Aditya Madhavan. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போனா நம்பி போறோம், டைரக்டர் வந்து நம்பிக்கையோட இருக்கும். நீங்க இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் இதெல்லாம் பண்ணா அந்த நம்பிக்கை வந்து என்ன சொல்ல வரீங்க? டாக்டர்களும் ரொம்ப நம்புறாங்க. ஏன்னா டாக்டர் இதுல வந்துட்டு எந்த தவறுமே பண்ணல. பிகாஸ் இந்த படத்துல ஹீரோயின் வந்துட்டு மதுமிதா கேரக்டர், கௌரி அவங்க வந்து ஒரு சீனியர் டாக்டரா பண்ணிருப்பாங்க. பட் அவங்களோட அந்த ப்ரொஃபஷன்ல வந்துட்டு அவங்க அந்த எத்திக்ஸ்ல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. அண்ட் அவங்களோட ஒர்க்ல அப்படி எந்த ஒரு ஃபார்ஜரியுமே இருக்காது. ஸோ நான் அதுல இருந்து டாக்டர்ஸுக்கு அதுல எந்த ஒரு பங்குமே கிடையாது. ஸோ அப்படி நம்ம அதுல எங்கேயுமே போர்ட்ரே பண்ணல. ஒன் இண்டிவிஜுவல் ஒரு பர்சனால வந்துட்டு அதுக்குள்ள ஒரு பர்சனால அவங்களோட ஒரு விஷயம், ஒரு கிரைம் ஒன்று பண்ணிருக்கலாமே தவிர இது எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸோ டாக்டர்ஸுக்கோ பாயிண்ட் பண்ணி நம்ம ஆக்சுவலி இது ஃபோக்கஸ் பண்ணல.
இல்ல சம்பந்தம் என்னன்னா ரெண்டுமே மெடிக்கல் கிரைம் இல்ல அவ்வளவுதான். பட் அந்த கிரைம் ரெண்டுமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நீங்க முதல் படத்தை ஏன் போலீஸ் சூஸ் பண்ணாங்க? சார் அதில் ஆப்ஷன் ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் கொட்டி இல்லை. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி லிமிடெட். ஃபார் டெபியூவாக ஸ்டாராக ஒரு பையனுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப லிமிடெட். பட் கதையை தான் நான் நம்பினேன். டைரக்டர் சார் மேலே எனக்கு ஸோ அவரோட விஷனில் எனக்கு ஹி ஹேஸ் ஃபுல் கிளாரிட்டி. அவருக்கு என்ன வேணுங்கிறது ஒரு விஷயத்தில் ஹி வாஸ் வெரி கிளியர். ஸோ அவரை நம்பி தான் இறங்கினேன். நீங்கள் போலீஸ் ரோல் சூஸ் பண்ண காரணம் என்ன? அவ்வளோ சீக்கிரமாக ஹீரோயின் யாரும் போலீஸ் ரோல் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. I think Abin sir in மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னு சொன்ன டைம்ல லைக் எனக்கு இந்த எப்பவுமே மோஸ்ட்லி ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஆக்ஷன் ஓரியன்டட் பீங் எ பார்ட் ஆஃப் த்ரில்லர் மூவிஸ் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம நிறைய விஷயம் இருக்கு, அதில் லேயர்ஸ் இருக்கு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அண்ட் இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கே நிறைய விஷயம் ஆக்சுவலாக ரியல் லைஃப்ல எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் பார்ட் எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஸோ அதோட நிறைய லேயர்ஸ் கத்துக்கிட்டேன். அண்ட் தேங்க்யூ அபின் சார் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ரியல் லைஃப் ஐபிஎஸ் யாராவது பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆனீங்களா அந்த ரோலுக்காக? ஆக்சுவலா எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தப்பவே நான் அவங்க கிட்ட கேட்டாச்சு லைக் ஏதாச்சும் நான் ரெஃபரன்ஸ் பண்ணணுமா, ஏதாச்சும் படம் இல்லைன்னா ஏதாச்சும் பர்டிகுலர் கேரக்டர். அப்ப அவங்க சொல்றதுக்கு எதுவுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேணாம், அப்படியே வந்தா போதும். ஏன்னா ஒவ்வொரு டைரக்டர்ஸுக்கும் அவங்களுக்கு ஒரு மீட்டர் தேவைப்படும். ஸோ அதுதான் நம்ம கொடுக்கணும். நம்ம ஒரு விஷயம் பார்த்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது இன்னும் ஒரு விஷயம்னா அது நம்ம லேர்ன் பண்ணி திருப்பியும் மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஆக்சுவலா நான் எந்த ப்ரெப்பும் இல்லாம தான் போனது. ஸோ அங்க ஸ்பாட்ல இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. லிபரல் இருக்கும், நல்ல தூக்கி அடிக்கலாம். இந்த ரோல் எப்படி இருந்தது? எப்படி இந்த ரோல் ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரான அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப சின்சியர். அவங்க சின்சியர் போல்ட் அப்படி சொல்லலாம். அட் த சேம் டைம் விக்டிம்ஸ் பார்க்கும்போது அந்த அந்த பாவம் அந்த எம்பதி எல்லாம் இந்த கேரக்டருக்கு இருக்கு. அண்ட் எப்பவுமே ஒரு ஹையர் ஆஃபீஷியலோட ஒரு பெர்மிஷனோட தான் ஆக்ட் பண்ண முடியும். ஸோ ஆனா சர்டன் ஒரு ஒரு பிளேஸ்ல அவங்களுக்கு அது சரி தப்பு தோணுச்சுன்னா லைக் அங்க அந்த இடத்துல அவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஆக்ஷன்லாம் இருக்கு, நீங்க தியேட்டர்ல வாங்க, ஆக்ஷன் இருக்கு. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருந்தது, சூப்பரா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அன்னைக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அந்த டேல ரொம்ப நர்வஸா தான் இருந்தது. ஆனா ஃபைட் மாஸ்டர் அவங்க ரொம்ப ஃபன்னா இருந்தது. ரொம்ப என்ன சொல்லலாம், வெரி சப்போர்ட்டிவ். எல்லாரும் ஒரு டீமே நமக்காக சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும்போ நமக்குள்ள அந்த பயம் 0 லெவலுக்கு போயிடும். அப்புறம் நிறைய அடி வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா நிஜமாதான் அங்க ஃபைட் சீக்வன்ஸ்ல மாஸ்டரும் சொல்லிட்டு பரவாயில்ல நீங்க டச் பண்ண அப்படி இல்ல, நிஜமா கொடுத்துரு, ஒன்னும் பிரச்சனை இல்லாத சொல்லிட்டு. இப்ப நீங்க ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ரோல் பண்ணுங்க. இது வந்து டாக்டர் நீங்க வந்து பண்றீங்க. உங்களுக்கு ஏதாவது சவால் இருந்ததா? காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு டாக்டர் ஆயிட்டேன். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் பண்ற ஒரு கேரக்டர் வந்திருக்கு. லைக் அஞ்சு செட் இல்ல கேர்ள் நெக்ஸ்ட் டோர். பேசிக்லி அந்த ஜாப் ஆஸ்பெக்டே அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணாத கேரக்டர்ஸ் தான் இது வரைக்கும் நான் மேக்ஸிமம் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் ஒன்ஸ் எஸ்பெஷலி பீங் அ மெடிக்கல் த்ரில்லர் என்னோட கேரக்டர் வழியா தான் நிறைய பிளாட் டெவலப்மெண்ட்ஸ் இந்த மூவி ரியலைசேஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த இன் நோ வே ஷுட் இட் பி ரொம்ப டிராமட்டிக்காவும் இருக்கக்கூடாது. ஒரு டாக்டர்னா இயல்பாவும் இருப்பாங்க. ரொம்ப சினிமாக்காக நம்ம சர்ப்ரைஸ் எல்லாம் ஜாஸ்தியாவும் கொடுக்காம ஒரு பேலன்ஸ்ல அது பண்றதுக்காக ஒரு ஃப்ரீடம் அபின் சார் கொடுத்தாரு. யூஸ்வலி சம் டைரக்டர்ஸ் ஆர் வெரி பர்டிகுலர். பட் அஞ்சு சொன்ன மாதிரி ஹி இஸ் வெரி ஓப்பன். நான் தான் கொஞ்சம் நிறைய கேள்விலாம் கேட்டேன், நீங்க கூல் டவுன் பண்ணுங்க அப்படிலாம் இல்ல. பிகாஸ் பர்சனலி ஐ ஃபீல் if you're doing that kind of a character அங்க ஒரு no gaps should be there னு எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகும். பிகாஸ் when I'm an audience அதெல்லாம் நான் ரொம்ப கீனா பாக்குற ஒரு ஆடியன்ஸ் தான் நான். லைக் ஒரு கிட்டார் வாசிக்கிற சீன்னா கிளியரா நான் கண்டுபிடிப்பேன் அவருக்கு கிட்டார் வாசிக்க தெரியாது, அவங்க ரொம்ப லேசியா பண்ணாங்க அப்படிலாம் நான் ரொம்ப ஈஸியா கமெண்ட் பண்ணுவேன்.
ஸோ when I'm getting this kind of responsibility, நான் ரொம்ப ஈஸி கேஷுவலாக அது பண்ணால் that won't be correct. அது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கும். ஸோ ஃப்ரம் மை சைட் ஐ ப்ராக்டிஸ்ட் அ லாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பாட்ல வந்துட்டு என்னால் முடிஞ்சது என்ன, பிகாஸ் வீட்டில் உட்காந்து ஐ கான் ப்ராக்டிஸ் பீயிங் அ டாக்டர். ஸோ நான் செட்டில் ஸ்பான்டேனியஸாக அங்கே ஒரு டாக்டர் இல்லை நர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப் நான் கேட்டேன். லைக் ரிஹர்சல்லாம் டைம் இல்லைன்னா கூட லைட்டிங் எல்லாம் பண்ணும்போது whatever time I could get, I used to rehearse. Surgical processலாம் கொஞ்சம் நாங்கள் காட்டியிருக்கோம். பட் எல்லாமே not too cinematic. I really like the treatment also. It's a sensitive thing to show, but கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் கிரைம் அப்படிங்கிறப்ப பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியா இல்லை ஏதாவது இன்ஸ்பயர் ஆகி பர்சனலாக இன்ஸ்பயர் ஆகி உங்களுக்கு நடந்தது அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? இன்ஸ்பயர்னா அது மெடிக்கல் கிரைம்ல கிடையாது. பட் வாட் நான் இதுக்கு இல்லை என்ன சொல்ல வந்திருப்பேனோ அந்த கன்க்ளூஷன்ல வந்துட்டு ஒப்வியஸ்லி அது வந்து நான் இன்ஸ்பயர் ஆகி சொன்ன ஒரு விஷயம் தான். மீன்ஸ் நமக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம், நம்ம சொசைட்டில நடக்கிற ஒரு விஷயம், அதுல அந்த ஒரு விஷயம் நான் பதிவுபடுத்தணும்னு நினைக்கிறது வந்துட்டு இருக்கு கண்டிப்பா. பட் மெடிக்கல் கிரைம்ல வந்துட்டு அந்த ரிசர்ச் ஒர்க் எல்லாம் பண்ணியிருப்போம். அந்த கிரைம் வந்துட்டு ஒரு கிரைமா இல்லாம கூட அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே நாங்க வந்துட்டு அது ஒரு கிரைமா வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருப்போம். பட் எவ்ரி வீக் தமிழ் சினிமால 8 படம் 9 படம் அப்படி ரிலீஸ் ஆகுது. அது போக ரீ-ரிலீஸ் பழைய படங்கள்லாம் இருக்கு. இப்போ உங்க படம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளவு படங்கள் ரிலீஸ் ஆகுது, அது சவாலா இருக்காங்க? நான் வந்து ஆக்சுவலி கண்டென்ட் பிலீவ் பண்றேன். பிகாஸ் ஆடியன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இப்ப நல்ல கண்டென்ட் கொடுத்தாச்சுன்னா ஒரு 10 மூவிஸ் ஒரே டைம்ல வந்தாலும் அதுல நல்ல கண்டென்ட்னா ஆடியன்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மள மாதிரி எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி நல்லதா பண்ணணும்னு நினைச்சுதான் நிறைய டைரக்டர்ஸும் அதோட டெக்னீஷியன்ஸும் ஒர்க் பண்றாங்க. பட் சில கண்டென்ட் வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும், சிலது ஆகாது. அது நம்ம கையில இல்லை. பட் ஆனா நம்ம கண்டென்ட்டை பிலீவ் பண்ணி தான் இது வந்திருக்கோம். இந்த கதைக்காக எவ்வளவு வருஷம் அதுக்காக எல்லாரும் எடுக்கிற ஒரு உழைப்பு நானும் எடுத்திருப்பேன். இப்ப நான் மட்டும் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, நிறைய இருக்கு. ஆமா, ஒப்வியஸ்லி நான் வந்து நான் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர். ஸோ அதனால ஒப்வியஸ்லி எனக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ அந்த ஒரு இடத்துல எனக்கு கிராண்ட் பிக்சர்ஸ் கொடுத்த இந்த வாய்ப்பு அது ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா நம்ம ஒரு கதை சொல்றதுக்கு ஒரு இடத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஓகே நம்மளோட ப்ரிப்பரேஷன் அது மதிச்சு அவங்க வந்துட்டு அந்த கதை கேட்டு அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நம்மளை ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு கிரேட்ஃபுல் கிராட்டிடியூட்னு எனக்கு கிராண்ட் பிக்சர்ஸ்ட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த நீங்க சொல்ல மாதிரி அந்த என்ன பாயிண்ட் சொன்னீங்க, ரிசர்ச் ஒர்க்ல வந்துட்டு ஏன்னா மெடிக்கல் கிரைம் அப்படின்னு எனக்கு தேவைப்படும் போது ஒப்வியஸ்லி பீப்புளுக்கு எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கா இல்லையாங்கிறது வந்துட்டு ஒப்வியஸ்லி நான் ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த விஷயத்துல எல்லாமே நான் ரிசர்ச் பண்ணி அதுக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு ஜஸ்டிஃபை ஆகுற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே வச்சிருப்பேன். அண்ட் அதுல சொல்ற நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இப்போ அந்த டாக்டர் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அதில் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் சொல்லுவாங்க, ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அது இயல்பாகவும் நடக்கிற நிறைய டைம்ல அப்படி நடந்திருக்கு. பட் ரீசன்ஸ் தெரியாது. ஸோ அந்த ரீசனை வந்துட்டு நம்ம ஒரு ரீசனை வந்து ஒன்று ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்போம். அது வந்துட்டு ஆன்டகனிஸ்ட் வந்துட்டு அதை கிரைமா யூஸ் பண்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். சார் ஜிப்ரான் சார் மியூசிக்னாலே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எல்லா கிரைம் த்ரில்லர் படங்கள்லயும் அவரோட மியூசிக் வந்து அது பிஜிஎம் தனி இருக்கும். இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு இருக்கு, பிளஸ் பிஜிஎம் சாங்ஸும் அந்த மாதிரி எதாவது அமைஞ்சிருக்கு? ஜிப்ரான் சார் ஆப்வியஸ்லி எனக்கு என்ன ஜிப்ரான் சார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும்போமே நான் ரொம்ப ப்ரிப்பேர்டாக தான் போயிருந்தேன். பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்கன்னு சொல்லும்போது நம்ம அவங்க கிட்ட போகும்போது ப்ராப்பர் கிளாரிட்டியா ரொம்ப டிஸ்கிரிப்டிவா நம்ம எல்லாமே சொல்றதுக்கு நம்மளால முடிஞ்சாதான் அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற ஒரு பிலீஃப் வரும், ஒரு ட்ரஸ்ட் வரும். ஓகே எந்த அளவுக்கு இவங்க கிளாரிட்டியா இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அது பதிவுபடுத்துறதுக்கான ஒரு எஃபர்ட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த கேட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அவர் வந்துட்டு எங்கிட்ட ஃப்ரீயா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவாரு. அப்போ எந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வேணும், இல்லைன்னா எந்த மாதிரி பேக்ட்ராப்ல எப்படி ஒரு பிஜிஎம்ல என்னெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் ஓப்பன் டாக்ஸ்ல எனக்கு அதுக்கான ஒரு ஸ்பேஸ் அவர் கொடுத்தாரு. அண்ட் நிஜமாவே ஆர்ஆர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு ரொம்ப அழகா வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு. அண்ட் ஒரே ஒரு ஏன்னா சாங் வந்துட்டு எங்களுக்கு அவ்வளவு பிளேஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஒரு சாங் நாங்க பண்ணிருப்போம், அது ரொம்ப அழகா வந்திருக்கு. நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா முந்தி அப்படின்னு வச்சிருக்காங்க. நீங்க ஒரு கதையை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஃபார்முலா வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி கதைகள் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது?
எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் எனி ஆக்டர் அந்த ஒரு பெர்ஃபெக்ட் ஃபார்முலா கிராக் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஹிட் ஆர் மிஸ் தான், ஜஸ்ட் லைக் ஃபார் எவ்ரிபடி. முன்னாடி இருக்கிற ஃபார்முலா இப்போ ஒர்க் ஆகலையே, அப்போ நம்ம கொஞ்சம் மாற்றணும். லைக் முன்னாடி நான் ரொம்ப கேரக்டர் மட்டும் தான் பார்த்துருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி லைக் ஐ வாஸ் மோர் செல்ஃப், லைக் நான் எப்படி கேமராக்கு முன்னாடி தெரியுவேன் அது மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அவ்வளோ எஃபர்ட் போட்டு, பிகாஸ் ஒன்ஸ் ஐ சைன் அ ப்ராஜெக்ட் ஐ கிவ் இட் மை எவ்ரிதிங். ஆனா அது அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. சில நாட் மெனி ஹிட்ஸ் ஆர் யாருக்கும் தெரியாம கூட கொஞ்சம் மலையாளத்துல ஆனாலும் தமிழ்லயும் நான் பண்ண சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் தட் டிசிஷன் மேக்கிங்ல கொஞ்சம் மாத்தணும். ஸோ நான் இப்போ நான் பண்றது சம்திங் ஹேஸ் டு ஒர்க். லைக் இப்போ இதுல எனக்கு மோர் தென் ஒன் திங். இப்போ கேரக்டர் ஒர்க் ஆச்சு, கதை ஒர்க் ஆச்சு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ், எவ்ரி திங் ஒர்க். பட் இப்போ ஒரு பெரிய படத்துல எனக்கு ஸ்கோப் கம்மினா கூட சம்டைம்ஸ் இட் வில் பெனிஃபிட் மீ. இப்போ நான் பண்ண சில படங்கள் பெரிய படமா இருந்தது, எனக்கு ஸ்கிரீன் டைம் கம்மியானாலும் இட் புட் மீ ஆன் அ நெக்ஸ்ட் லெவல். ஸோ நான் அந்த ஒரு பேலன்ஸ் தான் ஸ்ட்ரைவ் பண்றேன். இப்போ இஃப் ஐ டூ அ பிக் மூவி கொஞ்சம் கிரியேட்டிவ்லி கொஞ்சம் ஓகே நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோமோ அந்த ஒரு ஃபீலிங் வரும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் த பெனிஃபிட்ஸ் ஐம் கெட்டிங் அவுட் ஆஃப் இட். அப்புறம் கிரியேட்டிவ்லி ஹாப்பியா இருந்ததுக்கு இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி நிறைய எனக்கு தோல்வி அடையும் போது படம் சரியா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு போகல அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு வருத்தம் இருக்கு? நம்ம எப்பவுமே ஒரு படம் நல்லா ஹிட் ஆகணும், ஆடியன்ஸ்க்கு அவங்களுக்காக தான் நம்ம பண்றோம். ஸோ அது ஒரு வருத்தம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அட் தி எண்ட் நம்ம கண்ட்ரோல் இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் பீயிங் பீப்புள் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி, எங்க மென்டல் ஹெல்த்துக்கே இட்ஸ் பெட்டர் டு நம்ம பண்றது கரெக்டா பண்ணுவோம். தி ரெஸ்ட் இஸ் டு however it comes out. அந்த ஒரு பிலீஃப்ல நான் என்ன ட்ரை பண்றேன். அது பெர்ஃபெக்ட்டா யாருக்கும் வராது, கொஞ்சம் ஃபீலிங் வரும் when a movie does not do well. But நம்ம வேலை நம்ம கரெக்டா பார்த்தா it will come around. மலையாள ஹீரோயினால கேட்கும். இந்த வருஷம் வந்து தமிழ் சினிமால பெரிய பெரிய படங்கள் எல்லாம் மலையாள ஹீரோ. டியூட் வந்து மம்மிதா, ரஜிதா விஜயன், அப்புறம் வந்து பார்வதி, அப்புறம் அனுபமா. இந்த வருஷம் சவுத் இந்தியாவிலே பெரிய ஹிட்டான படம் கல்யாணி படம் லோகா. அது எப்படி 4 ஸ்டேட் சவுத்துல மலையாள ஹீரோயின் மட்டும் இந்த படத்தை கூட பாருங்க, வேற ஹீரோயின் மலையாளம். நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு கலக்கிறீங்க? அதெல்லாம் கேட்கறது இந்த சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரியிலேயே பார்த்தா தமிழ் ஆடியன்ஸஸ்க்கு மலையாளிஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வெல்கம் பண்றது தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்ன மாதிரி. ஏன்னா இப்போ மலையாளிஸ் வந்து இப்ப நாங்க அங்க பண்ணாலும் இங்க தமிழ்ல வெல்கம் பண்றாங்க இல்லையா, அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு ப்ரிவிலேஜ் நினைக்கிறேன். எங்க ஸ்டேட்லயே ஒரு 8-10 கோடி பேர் இருக்காங்க. பல கோடி பேர் அழகான பெண்கள் இருக்காங்க இல்லையா? இல்ல, பிகாஸ் நான் ஒரு மலையாளினாலும் நான் வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ ஐ ரிலேட் டு சென்னை அ லாட். பட் நீங்க சொன்ன நிறைய ஆக்ட்ரஸஸ் மலையாளிஸ் இருக்காங்க. ஐ திங்க் ஆடியன்ஸஸ்க்கு அவங்கள பாக்குறதுக்கு பிடிக்கும். ஐ திங்க் த டேலண்ட் இஸ் வாட் ஸ்பீக்ஸ். ஸோ எப்பவுமே ஒரு தமிழ் பொண்ணு வந்தாலும் எல்லாருக்கும் சந்தோஷம் தான். பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த லைக்கபிலிட்டி ஃபேக்டர். பர்சனலி எவ்வளோ நம்ம அழகா இருந்தாலுமே உங்களுக்கு சில பேர் அழகா இல்லைன்னா கூட அவங்கள பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் தியேட்டர்ல வராங்க. சோ அந்த பதில் என்கிட்ட இல்ல. டேலண்ட் தான். இங்க இருக்கிற மக்கள் நிறைய மலையாளிஸ் வெல்கம் பண்றது சார் சொன்ன மாதிரி அது ஆக்சுவலி ஒரு பெரிய விஷயம். அந்த அதனாலதான் நாங்க எல்லாம் இப்ப இங்க இருக்கோம். சோ தேங்க்ஸ் டு யூ ஆல். நீங்க இன்னும் சூஸ் பண்ணலாம் படம் தவறு விட்டுருப்போம் அப்படின்ற எண்ணம் இருக்கா? ஏன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கா? கண்டிப்பா எனக்கு ஒவ்வொரு ஆக்டருக்கும் எவ்வளோ புதுசா ஃப்ரெஷ்ஷான கேரக்டர் கிடைக்குமோ அதுதான் பெட்டர். நான் சொன்ன மாதிரி எனக்கு தமிழ்ல ரிப்பீட்டடா ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி கேரக்டர் தான். ஸோ இதுக்கு மேல கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் வந்தனா நான் பண்ணலாம். ஸோ மலையாளத்துல இப்ப நல்லபடியா போகுது. ஸோ தமிழ்ல கொஞ்சம் செலக்டிவா நமக்கு கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப் இருந்ததுன்னா அது பண்ணலாம். இல்லைன்னா சும்மா வந்து அப்படியே எக்ஸிட் ஆகி போயிட்டேன்னா பெருசா எதுவும் இல்லை. உங்களை கூட நிறைய பேர் நிவின் பாலி அப்ப போன் சொன்னாங்க. அதை எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? நல்லதுதான் நினைக்கிறேன். ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா இப்போ என்ன சொன்னாங்க நிவின் பாலி அவங்க 2 பேரும் அதான் சொல்லல, அவங்கள தவிர எல்லாருமே சொல்றாங்க. இல்ல அவங்க 2 பேருமே சொன்னாங்க. பட் அது அந்த ஃபேஸ் ஃபெமிலியரிட்டிக்காக சொல்றாங்கன்னு தோணுது. அது ஒரு விதத்துல நல்லதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ
இப்போ ஒருத்தரோட ஃபேஸ் ஃபெமிலியரா இல்லைன்னா நிறைய பேர் ஆடியன்ஸ்குள்ள புது ஹீரோக்கு சொல்றேன் லைக் ஃபேஸ் ஃபெமிலியரா இல்லைன்னா தேட்டருக்குள்ள இறங்குறதுக்கு யோசிப்பாங்க. அவங்க கண்டென்ட்லாம் செகண்டரி, ஃபர்ஸ்ட் இது லுக்கு தானே பார்ப்பாங்க ஜென்ரலா ஆடியன்ஸ் பார்க்கும்போது. ஸோ அது ஒரு விதத்துல ஐ ஃபீல் ஐ எம் பிளஸ்ட். அது ஜெனடிக்ஸ், நம்ம கையில எதுவும் இல்லை. ஆக்சுவலி இவங்க ஒரு லுக்ல இல்ல அவங்க நான் தாடி வச்சனா ஒரு மாதிரி இருக்கு. முன்னாடி லாஸ்ட் பிரஸ் மீட்டுக்கு வந்தப்போ இன்னொரு கெட்டப்ல நான் இந்த வாட்டி கொஞ்சம் ரிலீஸ் அன்னைக்கு க்ளீன் ஷேவ் பண்ணிடுவேன். அப்ப ஆளே அடையாளம் தெரியாம போயிடும். சினிமால ஹீரோ அறிமுகமாகிறப்ப ஒரு ப்ரெஷர் இருக்கும். இவ்வளவு இண்டஸ்ட்ரியில நம்மளும் ஒரு ஹீரோ வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு யார்ட்டெல்லாம் அட்வைஸ் கேட்டீங்க? உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் ஹீரோட போயிட்டு பேசுனீங்களா? ஏதாவது அவங்க படம் நடிக்கிறாங்க என்னென்ன பண்ணலாம்? எனக்கு நெருங்கிய நண்பர்கள் எல்லாமே அப்கமிங் டைரக்டர்ஸ், அப்கமிங் எல்லாம் டெக்னீஷியன்ஸ் தான். ஸோ ஐ ஃபீல் நான் கொஞ்சம், ஏன்னா நான் மற்ற நடிகர்களோட பெருசா இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் நடிகர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் எனக்கு. பட் சொன்ன மாதிரி நிறைய ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா இப்போ காம்படிஷன் அதெல்லாம் செகண்டரி. நம்ம வேலையை நம்ம கரெக்டா ஆடியன்ஸ் ஒத்துப்பாங்களா, நம்ம நல்லா பண்ணிருக்கோமா, அந்த விதத்துல தான் எனக்கு ப்ரெஷர் இருக்கே ஒழிய நான் காம்படிஷனா நான் எதுவுமே எனக்கு என்னைக்குமே நான் தான் காம்படிஷன். அது பயம் இருந்துச்சு எனக்கு. நம்ம இவ்வளவு ஜம்ப் ஒண்ணு பண்றோமே, இது ஒரு எல்லாரும் சூஸ் பண்ற ஒரு ஃபீல்டு கிடையாது, எல்லாரும் தைரியமா இறங்குற ஃபீல்டும் கிடையாது. நம்ம அளந்தெரியாம கால விடுற மாதிரி தான் ஒரு விஷயம். எல்லா ஆக்டர்ஸ்க்கும் அதுதான் ஒரு இது. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு பயம். பட் நான் என் மேல கான்ஃபிடண்டா இருக்கேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம மேல நம்பிக்கை வச்சாதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போக முடியும். உங்களை நம்ப வைக்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல நம்பணும். நான் ஆக்டர், இவனை யாரோ ஆள் மனசுல ஒரு நடிகனை நம்ப வச்சிருக்கான்ற மாதிரி தான் நான் நம்ப வச்சுக்கிட்டேன். ஸோ ஐ திங்க் அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஐ பிலீவ் இன் மை செல்ஃப் அண்ட் ஐ பிலீவ் இன் அபின் சார் அண்ட் ஐ பிலீவ் இன் உங்களை நம்பி இருக்கேன். அதனால சின்ன பையன் சப்போர்ட் பண்ணுங்க. மேடம், ஹாலிவுட்லாம் மேரேஜ் ஆன பிறகு வந்து நிறைய ஏகப்பட்ட படங்கள் வந்து ஹீரோயின். ஹாலிவுட்ல வந்து தீபிகா படுகோனே நிறைய நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த சவுத்துல வந்து அது கொஞ்சம் கல்யாணம் ஆன பிறகு வந்து அந்த பெரிய ஹீரோயின்குள்ளதே போயிருது. இன்னும் ஹீரோயின் ஓரியன்ட் படமா நயன்தாரா ரொம்ப நடிக்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் வந்து சவுத் அந்த அளவுக்கு வளரல? ஐ திங்க் நிறைய பேரு மக்கள் நினைச்சிட்டு இருக்கு, சொசைட்டி நினைச்சிருக்கிறது, ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க நடிக்க மாட்டேன். ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. ஆக்சுவலா நாங்க எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஆனா மத்தவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறது எங்களோட பிரச்சனையே கிடையாது. சோ அது ஏன்னு எனக்கும் தெரியல. இப்ப என்னோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நினைச்சிட்டேன். ஈவன் நான் கூட இதுக்கு மேல நான் படம் நடிக்க மாட்டேன். நிறைய பேர் டென்ஷன் ஆகுறேன், ஐயோ டேட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கப்புறம் அவங்க அப்படியே போயிடும். நான் நடிக்க போறேன், எந்த பிரச்சனையும் இல்ல. சோ ஐ திங்க் இதெல்லாம் கொஞ்சம் ஓல்ட் மைண்ட் செட். அது நம்ம எல்லாம் கொஞ்சம் இதுக்கு மேல இப்ப நீங்க சொன்ன மாதிரி மத்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் அது நார்மலைஸ் ஆகிட்டு. சோ இதுக்கு மேல இங்க இருக்கிற மீடியா, பிரஸ் ஆளுங்க, நீங்க, சொசைட்டி எல்லாரும் தான் அது கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிட்டோம்னா ஆக்டர்ஸுக்கும் ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அது ஒரு டாபிக்கா எடுக்கணும்னு இங்கதான் அது ஒரு டாபிக்கா டிஸ்கஸ் பண்றேன். மத்த இடத்துல அதெல்லாம் டாபிக்கா டிஸ்கஸ் கூட பண்றது. இதுக்கு முன்னாடி விட இப்ப வந்து உமன் சென்ட்ரிக் படம் அதிகமா இருந்துச்சு. ஹீரோயின் பேஸ்டான ஃபிலிம்ஸ் அது இன்னும் அதிகம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா அப்போதானே அந்த அந்த நடிக்கிறதுக்கு ஸ்கோப் கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ சில படத்துல ஓகே அதுல ஒரு அந்த இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் வந்து போகிறது ஒன்றும் தப்பு இல்ல. ஆனா எங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு, ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா இன்னும் கொஞ்சம் ஒரு மீனிங்ஃபுல்லா ஒரு டெப்த் இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்காக தான் ஐ திங்க் ஒவ்வொரு ஆக்டர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முதல் படத்திலேயே இந்த ஹீரோயின் டாக்டர், இந்த ஹீரோயின் போலீஸ் அப்படிங்கும்போது வந்து ரொம்ப ஒரு கமர்ஷியலா போலீஸ் தான் சார். நீங்களும் போலீஸ் டியூட்டி முடிச்சு நீங்க வந்து ஒரு ஃபாரின் நம்பர் சாங், ஒரு ப்ரொமோட் சாங், ஒரு கமர்ஷியல் ஐட்டம் வந்து கதைக்குள்ளேயே போக வேண்டியமா இருக்கும். இது வந்து எப்படி இருக்கு சார்? இது அந்த கதையே அப்படிப்பட்ட கதை கிடையாது சார். இது வந்து நீங்க ஹீரோயின்னு சொல்லிக்கலாம், பட் அவங்க ஹீரோயின்ஸ் கிடையாது இந்த படத்துல. அவங்க ஹீரோயின்ஸ், அவங்க தே பிளே பிவிட்டல் கேரக்டர்ஸ் இந்த ஸ்டோரி. அதாவது கதை எல்லா கேரக்டர்ஸும் ஒரு நீட் இருக்கு சார் கதைக்கு. இப்போ என்னோட கேரக்டர் இந்த இன்வெஸ்டிகேஷன் லீட் பண்றாங்க, இப்போ அஞ்சோட கேரக்டரும் இன்வெஸ்டிகேஷன்ல கூட இருக்காங்க. அண்ட் கதைக்கு இன்னொரு பக்கம் ஒரு விஷயம், சில விஷயங்கள் நடக்குது. அதை நான் சொல்லிட்டேன், இவர் அடிப்பாரு. அதனால கதைக்கு அந்த பக்கம் சில விஷயங்கள் நடக்குது, அது இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி போறாங்க. சோ ரெண்டும் மீட் பண்ற பாயிண்ட் தான். ரொம்ப சொல்லல, செக் பண்ண எனக்கு வேற அப்பப்போ வந்து ரெண்டும் மீட் பண்ற பாயிண்ட்ல தான் வந்து ஒண்ணு நடக்குது. அது அப்புறம் அடுத்தது வரும், நீங்க படம் பார்க்கணும். ஓகே 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 ஓகே. சார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப சொதப்புவேன்னு நினைச்சேன் சார், உண்மையா சொல்லணும்னா. ஏன்னா எனக்கு சார் ஷூட் அப்போ எனக்கு நான் ஃபுல் தாடியில இருந்தேன். ஆக்சுவலா நிறைய தாடியில இருந்தேன்.
லுக் டெஸ்ட் அப்போ ஆக்டிங்கா சரி சார் ஓகே நான் நம்ப வச்சிட்டேன் அவரை எப்படியோ நான் நடிச்சிருவேன்னு நம்ப வச்சிட்டேன். அவரும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. பட் லுக்கா நான் இது வரைக்கும் லைஃப்ல மீசை வச்சதே கிடையாது. ஸோ ஒரு போலீஸ்க்கு பவரே வந்து அந்த ஏன்னா இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், பட் எல்லாத்துலயும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப அவேவா போயிட்டு மீசையை வச்சிடலாம் அவங்களுக்கு அப்படின்னு. ஸோ மீசை வைக்கிற வரைக்குமே 2 பேருக்குமே பக்குன்னு இருந்துச்சு. இவன் உட்காருவானா உட்கார மாட்டானா, ஏன்னா எனக்கு என் ஃபேஸ் ஏன்னா ஏஐ எல்லாம் பண்ணி பார்த்தா மோசமா வந்துச்சு. பட் அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ரியாலிட்டியில கொஞ்சம் டீசென்டா இந்த மாதிரி இருந்தேன். இது நீங்க எனக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. இல்ல அவங்க முடிச்சு இல்ல சார் மாஸ்டர் மூவில ஒரு சீரியஸான சீன் நடக்கும். நீங்க ஒரு கார்ல சிரிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு மீம்ஸ் வந்து எப்போதும் ஒரு 2 months once வந்து ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கும். அப்படியா? ஓ அது அந்த டைம்ல நான் பாத்திருக்கேன். அன்னைக்கு அப்போ நியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2 மாசத்துல வருதுன்னு தெரியல. மீம்ஸ் நான் அவ்வளவு ஃபாலோ பண்றது இல்ல. வித் ஆதித்யா மாதவன்ஸ் ஹெல்ப் நான் கொஞ்சம் எஜுகேட்டர் ஆமா. அவரு இஸ் ரொம்ப மீம் அடிக்ட்னு சொல்லலாம். ரைட்டா? ஐயோ இது நான் பண்ண வேலை இல்லைங்க. யாரு எவனோ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எவனோ பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் ஃபேக் அக்கௌண்ட்ல இருந்து. அது இல்ல சார் அவரு வந்து நீங்க அப்படி இதுக்கு அவர் கம்பேரே பண்ண முடியாது சார். நீங்க அவரு செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு எங்கேயோ இருக்கு. அவர் பண்ணது திருப்பி இன்னொரு ஜெனரேஷன்ல நடக்குமாங்கிறதே ஒரு விஷயம். அவர் பண்ணதை நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போறதை விடுங்க, அவர் பண்ணதை ரெப்ளிகேட் பண்றது இங்க ஐ திங்க் அக்ரி பண்ணலாம் நினைக்கிறேன். அதை ரிப்பீட் பண்ண முடியாது. வேற எந்த ஆக்டரோட ரீமேக் கூட பண்ணிடலாம். அவர் ஆக்டர் ஆனா கிடைச்சதுன்னா அட்டெம்ப்ட் பண்ணலாம். பட் அது அப்பவுமே அவர் பண்ண அளவுக்கு இருக்காது சார். ட்ரை பண்ணலாம் ஆனா போனியா ஆகுது. மீம் பத்தி பேசும்போது நீங்க நான் எங்கிட்ட கேட்டிருந்தேன், அவங்க 2 பேரோட மீம் ஏதாவது பார்த்திருக்கீங்களா, பார்த்து டிஸ்கஸ் பண்றீங்களா, ஷூட்டிங் பண்ணல அவங்கள பத்தி மீம் சார் இவங்களோட போட்டோஸ் வச்சு அதான் அது 2-3 பாத்திருக்கேன். அனுப்ப எனக்கு அதாவது ஷூட் டைமே நான் அதாவது இவங்க ஷூட் டைம் இல்லாதப்பெல்லாம் இந்த மீம்ஸ் வராது. இவங்க ஷூட்ல இருக்கும் போது தான் என் கண் பார்வையில அந்த மீம்ஸ் வரும். அதனால போன் கேக்குது, அது வந்து இவங்க இருக்காங்க அமுச்சு விடுன்னு எனக்கு கையெல்லாம் உறுத்தும். பட் அனுப்ப முடியாது. என்ன பண்றது? நேத்திக்கு ஒரு மீம் பார்த்தேன் நான். அதர்ஸ் ட்ரெய்லர் பாக்கும்போது what we want to see the plot போட்டு இவங்க 2 பேரையும் போட்டிருக்காங்க. அதுல கூட நானும் கோமலி மாதிரி சைடுல நினைக்கிட்டேன். அதை நான் ஸ்டோரி பண்ணேன். நன்றி நீங்க இந்த பிளாட்ல என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தேன் ஃபீல்ட்ல வந்துச்சு. நீங்க எங்க இருந்தாலும் இப்ப பேசிக்கிட்டு பார்க்கும்போது 2 நாள் நல்ல மெச்சூர்டா பேசுவீங்க. அதனால கேட்கிறோம், தமிழ்நாட்டுல வந்து நேற்று வந்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு கோயம்புத்தூர்ல. ஒரு லவர்ஸ் 2 பேர் ஒரு கார்ல பேசியிருக்காங்க. ஒரு 3 பேர் வந்து கேங் வந்து அவங்களை வச்சு இது பண்ணி அந்த பொண்ணு வந்து ரேப் பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அந்த 3 பேரையும் வந்து என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. ஒரு குரூப் இல்ல சட்டப்படி இது இருக்கு. இந்த மாதிரி ஒரு காமனா இருக்கவங்க பிரைவேட்டா எப்படினாலும் இருக்கலாம், லவர்ஸா இருக்கலாம், இல்ல வேற இதா இருக்கலாம். இந்த மாதிரி ரேப் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்டலா இருக்கு. உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க? பனிஷ்மெண்ட் என்ன மாதிரி வந்து சமூகத்துல மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அரசு இன்னும் அதிகமா இந்த மாதிரி சட்டங்கள் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2 பேருமே சொல்லுவாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு மாரல் பாலிசிங்னு ஒண்ணு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. மலையாளத்துல அது சதாச்சாரம்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் யூ சார் அது நம்ம ஒரு பர்சனல் சாய்ஸா இருக்கலாம், ஒரு பப்ளிக் ஒரு டிஸ்பிளே லைக் அது சொசைட்டி அவங்கள பிடிச்சு பனிஷ் பண்றது அந்த ரைட் கொடுத்தது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இஃப் அட் ஆல் அவங்களுக்கு அது கரெக்டா இல்ல, அவங்க அது பப்ளிக்கா இல்ல இது அவங்க பர்சனல் ஸ்பேஸ்ல பண்ண வேண்டியது அங்க பார்க்கும்போது, பட் அவங்கள பிடிச்ச ரொம்ப எல்லாரும் முன்னாடியும் ஒரு ஷேம் பண்றது இல்ல அது ஒரு தப்பு, இது ஒரு இப்போ இப்படி for the next generation also அவங்க பண்ணாங்கன்னா இப்படி சொசைட்டியே அவங்கள டிஸ்ஓன் பண்றாங்க. அதுக்கெல்லாம் ஐ டோன்ட் அக்ரி. பிகாஸ் ஒரு there's a legal way to go in it. அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்ல அவங்களோட அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் அந்த சொசைட்டியே அவங்களோட ஒரு டியூட்டியா எடுத்துக்கிறாங்க எல்லாரையும் என்ன சொல்றது பியூரிஃபை பண்றதுக்கு. அந்த ஒரு தட் இஸ் வெரி அந்த பர்சனல் சாய்ஸையே ரெஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இதுன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி வித் உமன் கிரைம்ஸ் காலங்காலமா நம்ம பார்த்துட்டதே இருக்கும். ஆஸ் உமன் ஐ திங்க் இட்ஸ் நெவர் எல்லாருக்குமே அது அந்த மாதிரி நியூஸ் பார்க்கும்போது இதுக்கு எப்பதான் இது முடியும், எப்பதான் இதுக்கு ஒரு எண்ட் வரும் நம்ம எப்பவுமே யோசிச்சிருக்கோம். நான் ஜேர்னலிசம் படிச்ச இது. அப்ப எனக்கு எப்பவுமே அந்த ஃபீலிங் வந்துடும், நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த அவேர்னஸ் எப்போ இல்ல ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு ஃபீலிங்க்கு தான் நான் போனேன். பட்
I feel for the society to ensure that it's a safe environment for women, அது இன்னும் மாறணுங்க. எனக்கு I'm just இப்போ இந்த நியூஸ் கேட்கும்போது I've been grieving. It's not a good thing to see. ரொம்ப அந்த ஒரு ரேஸுக்கே நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த ஒரு வருத்தத்துல தான் நான் இருக்கேன். என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு தரப்போட கருத்தா இருக்கு. ஜென்ஸும் சொல்லாங்க, லேடிஸ் சொல்றாங்க. இந்த மாதிரி ஆளு ரொம்ப கொடூரமா இருக்கும்போது நீங்க யோசிக்கவே கூடாது, என்கவுண்டர் பண்ணிடணும் அப்படிங்க. இந்த சம்பவம் கூட என்கவுண்டரா இல்லையான்னு நாளைக்கு தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டோட இது. இல்ல உங்களோட கருத்து அந்த என்கவுண்டர் ரைட் ஆகினா கல்ஃப் மாதிரி இடத்துலாம் லா வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு. நம்ம இந்தியா மாதிரி இதுல இந்த லா பத்தி என்ன? எனக்கு ஐம் நாட் ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் இன் இட். எனக்கு தெரிஞ்ச என்கவுண்டர்னு கூட அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நம்ம பாட்டுக்கு நம்மளுக்கு என்ன கரெக்டா தோணுதுன்னு நம்ம அவங்கள கொல்லணும், அவங்கள இது பண்ணணும், அது பண்ணணும். there's a lot to it. சில கிரைம் இட்ஸ் an open and shut கேஸ். நம்மளே சொல்லலாம் அது பண்ணது தப்பு, அந்த அளவுக்கு ப்ரூஃப் இருக்கலாம். பட் there are a lot of incidences where circumstantial evidence தான் இருக்கும். சில பேர் பார்த்ததுதான் சொல்ல முடியும், அந்த விட்னஸஸ் இருக்க மாட்டாங்க. So I feel like நம்ம கண்ட்ரியில there are specialists for that. இவங்க ரெண்டு பேரோட கேரக்டரே ஒரு நல்ல எக்ஸாம்பிளா தான் இருக்கும். And it should go the right way. இல்ல there's no shortcut to justice னு நான் நம்புறேன். But in our legal system எல்லாமே கொஞ்சம் டிலேயா போகுது. Like the court said, justice delayed is justice denied. அதுவும் இதெல்லாம் ஓவர் நைட் மாற முடியுமான்னு கேட்டா இல்ல. பட் ஐ திங்க் இப்போ வித் சோஷியல் மீடியா அதுவே ஒரு பாசிட்டிவா யூஸ் பண்ணலாம். citizens are more aware these days. இப்போவே இந்த நியூஸ்லாம் அப்போ தெரியுது, அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வருது, அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ ஐ திங்க் திங்ஸ் ஷுட் சேஞ்ச். அண்ட் அந்த ஒரு ஸ்லோ ப்ராசஸா இல்லாம இன்னும் கொஞ்சம் for the people who are affected it should happen faster னு நான் நம்புறேன். நீங்க சொல்லுங்க உங்க கருத்து என்ன? இந்த மாதிரி கிரைம்க்கு வந்து என்ன தண்டனை? இல்ல இப்போ எதனால கிரைம் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு? சோ நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் why it's happening in India அந்த மாதிரி கேட்கணும்ல. நீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி கல்ஃபில் இப்படி நடக்குமா? சோ எப்படியும் இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய மைண்ட் செட் தான். அந்த சட்டம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தனா எல்லாருக்கும் அந்த பயம் வரும். ஐயோ நம்ம இது பண்ணா நமக்கு இவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். சோ அது ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நம்ம பாத்துக்கலாம். இன்ஃபுளுன்ஸ், பவர் இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு விஷயத்தால நம்மளால வெளியில ஈஸியா வர முடியும்னு நினைக்கிற நிறைய ஆளுங்க இங்க இருக்கு. சோ யாருக்கும் அந்த பயம் இல்லைன்னா கிரைம் ரேட்டும் ஜாஸ்தியா தான் வரும். ஆனா அதே இது கல்ஃப் கண்ட்ரிஸ் போனோம்னா கேர்ள்ஸ் எப்போ எந்த டைம்ல வேணாலும் வெளியில இறங்கி நடக்கலாம், யாரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ஸ்ட்ராங் என்ன சொல்லலாம், அந்த ஒரு ஃப்ரீடம், அந்த செக்யூரான ஒரு ஃபீலிங், அது ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் அதுதான் ஃப்ரீடம்னு சொல்றது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வந்தனா அந்த சிஸ்டம் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கா வரணும். சார் இப்ப இவங்க 3 பேர் ஷூட்டிங் ஸ்பாட்ல யார் வந்து ஈஸியா இருந்தது வேலை வாங்குறது, யார் குறும்புத்தனம் அதிகமா இருந்தாங்க? உங்க டார்ச்சர் பண்ணுங்க. இல்லை எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு அந்த மாதிரி டார்ச்சர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்த மீன்ஸ் அது ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் இருந்தாலும் சரி, ஷூட்டிங்லேயே இருந்தாலும் சரி, இப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை அவங்க பண்ணுறதுக்கு அவங்க சைட்லேருந்து எல்லா எஃபர்ட்ஸும் அவங்க போட்டிருந்தாங்க. இப்போ ஆதித்ய மாதவ் பார்த்தாச்சுன்னா இப்போ அவருக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுவார். ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவரோட பெஸ்ட் என்ன செய்ய முடியுமோ அது ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு நம்ம முன்னாடி டேபிளில் கொண்டு வந்து வச்சுருவாரு. இதில் எது வேணுமோ நமக்கு எடுக்கிற மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் பண்ணி தர்றாரு நமக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் கௌரி, அஞ்சு அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க ஆல்ரெடி அந்த ஒரு ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ அந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக நம்மக்கிட்ட இருந்து எடுத்துட்டு அதுக்கான ஒரு விஷயங்கள் அவங்க நிறைய கொடுக்கும்போது அது எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச்சா இருந்ததுனால ரொம்ப ஸ்மூத்தா தான் இருந்தது. ஸோ அது ஆப்வியஸ்லி அந்த ஸ்கிரிப்ட்ல ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் நம்ம வச்சிருப்போம். பிகாஸ் அதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஆனா நான் வந்து ஒரு விஷயம் வந்து அதுல பதிவுபடுத்த நினைச்சிருப்பேன். அதுக்கு ரொம்ப கனெக்டடான ஒரு டைட்டில் தான். ஸோ அது மூவி பார்க்கும்போது ஆப்வியஸ்லி பீப்புள் வந்து லைக் பண்ணுவாங்கன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அது வந்து நீங்க பார்க்கும்போது நான் எதுல கனெக்ட் பண்ணேங்கிறது ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும்னு மட்டும் என்னால அஷ்யூர் பண்ண முடியும். புதுமுகமா இருக்கும்போது எப்படி ஜெயிக்கிறது சேலஞ்சா இருக்கும். அப்பா பெரிய ப்ரொடியூசர், டைரக்டர், பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனினா அந்த எக்ஸ்போசர் வேற அந்த மாதிரி இருக்கு. புதுசா அது முதல் படம் அந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? சேலஞ்ச் எல்லாம் எப்படி இருக்கு?
பிசினஸ் ஆகட்டும் ரீச் எல்லாமே சேலஞ்ச் தான் நினைக்கிறாங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், எல்லாமே ப்ராப்ளம் தான்ற மாதிரி. இல்லை சார், அங்கே ஒரு விஷயம் தான் சார் அங்கே கொஞ்சம். ஆனால் சார் சொன்ன மாதிரி அந்த யாரோ கிடையாது மற்ற படங்கள் வந்து அது என்ன காம்படிஷன். ஐ திங்க் குட் கண்டென்ட் குட் ஆக்டர்ஸ்க்கு என்றைக்குமே ஒரு ஸ்பேஸ் இருக்கும் எங்கேயுமே. அதாவது நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் என்றைக்குமே நமக்கு வந்து நல்லா நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக பண்ணிட்டோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒழுங்காக இருந்துட்டோம்னா நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம போய் ஓரமோ ஒரு சென்ட்ரல்லையோ உட்காருது. அது நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. அண்ட் நம்ம அடுத்தடுத்த கதைகள் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றது செகண்டரி. பட் நடிக்கிறது நம்ம பிஹேவ் பண்றது ஐ ஃபீல் ஆஃப் ஸ்கிரீன் ஆல்சோ இட் மேட்டர்ஸ். இது எல்லாமே சேலஞ்ச்னா பாத்தீங்கன்னா அதுதான் எனக்கு ஐ ஃபீல் டிஃபிகல்ட்னு நினைக்கிறேன். நிறைய ஆக்டிங் எல்லாருமே நல்லா சூப்பரா பண்ணிடுறாங்க. அவங்க யூனிக் ஸ்டைல்ல அவங்க வெளியே கொண்டு வந்துடுறாங்க. பட் அடுத்தடுத்து இதுதான் ஒரு சேலஞ்ச் இருக்கு. பிஃபோர் ஏ பேபி இஸ் பார்ன் தி கிரைம் இஸ் கமிட்டட்னு சொல்றீங்க. சோ உங்களோட பார்வையில கிரிமினல் அப்படின்னா அந்த டாக்டரா இல்ல அதனால பார்ன் ஆகிற சைல்ட்? வாவ், குட் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन. இல்ல டாக்டர் கிடையாது, கண்டிப்பா அந்த சைல்டும் கிடையாது இல்லையா. பட் அதுக்கு பின்னாடி யாருங்கிறது வந்துட்டு தான் கிரைம், இந்த சஸ்பென்ஸ் எலமெண்ட் இருக்கும். ஆப்வியஸ்லி டாக்டர் கிடையாது. ரெண்டுமே இன்னசென்ட். ரெண்டு பேருமே இன்னசென்ட் தான். அப்போ ஹூ இஸ் தி ஆன்டகனிஸ்ட்ங்கிறது தான் அதோட சஸ்பென்ஸ் எலமெண்ட். இது இல்லையே. இதுக்கு பதில கொடுத்துட்டாருன்னா அவர் சொல்லி கதை படம் பார்க்கும்போது எஸ் உங்களுக்கு மீனிங்ஃபுல். அதாவது பிஃபோர் ஏ பேபி இஸ் பார்ன் தி கிரைம் இஸ் கமிட்டட் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி அதுதான் ஆக்சுவலி அது நடந்திருக்கு. அந்த கிரைம் என்னங்கிறது தான் வந்துட்டு நம்ம காட்டிப்போம். இப்ப சோசியல் மீடியா வந்து சினிமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து ஒரு கேட்வேவா இருக்கா? அது ஓபன் பண்ணி விடுதா? எந்த அளவுக்கு? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணணும். நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். அதனால நம்மளால கொஞ்சம் கேம்பெயின்ஸ் கிடைக்கும். கிரியேட்டிவா இருக்கிறது அது ஒரு ஆக்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 year ஒரு 2-3 மூவிஸ் பண்றேன். ஆனா இன்பிட்வீன் ஒரு கேப் இருக்குல்ல, ஒவ்வொரு ஆளுங்களுக்கு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். நான் அந்த சோஷியல் மீடியா பாக்குறது லைக் இன் அ குட் சென்ஸ், ஃபேன்ஸோட இன்டராக்ட் பண்ணலாம், அப்புறம் கொஞ்சம் கான்டென்ட் கிரியேட்டிவா பண்றது. ஸோ அப்படியெல்லாம் தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ளே இருக்கிறது அப்படி இல்லை. இப்போ நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பேலன்ஸ் நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லாரும் கையில போன் வந்துன்னா அதுக்கப்புறம் அப்படியே டைம் போகிறதே தெரியல. தேங்க்யூ. எல்லாரும் படம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. க்ளோசிங் சொல்லி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருக்கும் ஐ மீன் ஓகே கன்க்ளூஷன். ஆக்சுவலி அதர்ஸ் மூவி இப்போ இந்த November 7th ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் எனக்கு மைண்டில் வருது அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று ஒரு நல்ல ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் ஒரு கண்டென்ட் ஒன்று ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீஸ்டாக கொடுக்க முடியும் அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் திங் என் மைண்டில் தோணுது. அண்ட் செகண்ட் திங், இந்த படம் வழியாக ஒரு நல்ல ஒரு ஹீரோ வந்துட்டு எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சதுங்கிறதுல வந்துட்டு எனக்கு ஒரு ப்ரௌட் ஃபீல் இருக்கு. பிகாஸ் இதுக்கப்புறமா ஆப்வியஸ்லி வந்துட்டு நிறைய டைரக்டர்ஸ் வந்துட்டு இவருக்கு அந்த சான்ஸ் கண்டிப்பா கொடுப்பா. பிகாஸ் அவருக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்கு, அவரை வச்சுட்டு சொல்லல. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஆக்சுவலி நியூ ஹீரோஸ் கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப இல்லை இப்போ. அப்போ டைரக்டர்ஸுக்கு வந்துட்டு நிறைய ஓப்பனிங்ஸ் கிடைக்குது, நிறைய ஹீரோஸ் வரும்போது நிறைய ஓப்பனிங்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த விஷயத்துல நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோ வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன்னா ஆப்வியஸ்லி என்னைக்கு எனக்கு ஒரு ப்ரௌட் தான். ஸோ அது வந்து நான் இங்கே பதிவுபடுத்துன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டுக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கொடுத்தா அவங்களுக்கு அது ப்ரெசென்ட் பண்ண முடியும்னா அது இந்த படத்துல நல்லாவே இருக்கும். அந்த ஒரு ஹீரோயினா வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு சாங் அந்த மாதிரி இல்லாம கண்டென்ட் ஓரியன்டா வந்துட்டு அவங்களோட ஒரு டேலண்ட்டை டிஸ்பிளே பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இங்க இருக்கு. ஸோ இதுமே வந்துட்டு ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும் அப்படின்னு மட்டும் என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஒரு 1 year எஃபர்ட்ஸ் எடுத்து இன்னைக்கு படம் வந்துட்டு தியேட்டர்ஸுக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கு வித் கிரேஸ் ஆஃப் காட். ஸோ எல்லாரோட சப்போர்ட்டும் எல்லாருமே வந்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் பிக்சர்ஸ் அண்ட் என்டையர் டீம் இதுக்காக நாங்கள் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ மீடியா பீப்புள் நீங்கள் வந்துட்டு இது கரெக்டாக எனக்கு ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட எஃபர்ட்ஸுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல ஆதித்ய மாதவன்ற பேர் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. Thank you.